இப்ப எந்த ஒரு சூழ்நிலைக்காக இப்படி ஒரு அரசியல் கட்சிய தொடங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? அதாவது தொடர்ந்து ஒரு 30 ஆண்டு காலமாக ம். சமூக பணியில நம்ம இருந்திருக்கோம். ம். தொடர்ந்து சமூக பணி ஆற்றி, இன்னைக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெற்றுத் தர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில, இன்னைக்கு நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நம்ம தோற்றுவித்திருக்கோம். தொடங்கிடுங்க. இந்த கட்சியுடைய நோக்கம் நீங்க சொல்றீங்க. கொள்கை, கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா கட்சியும், எல்லா அரசியல் இயக்கங்களும் தொடங்குறாங்க. எடுத்த உடனே நெறைய கருத்துக்கள நாங்க இத பண்ண போறோம், அத பண்ண போறோம்னு சொல்றாங்க. நீங்க குறிப்பிடத்தகுந்த இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது உங்களுடைய கொள்கையில அடிப்படையா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதாவது கொள்கை அப்படிங்கிறப்ப தூய நீர், தூய காற்று, தூய மண் வளத்தை ம். எடுத்திருக்கோம். இன்னைக்கு காற்று மாசுபடுது, நீர் மாசுபடுது, மண் வளம் மாசுபடுது. மாசுபடுது. இதனால பல்வேறு நோய்கள், குறிப்பாக கேன்சர் அதிக கேன்சர் வருது. ம். இப்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஊருக்கு ஒருத்தர் கேன்சர் வந்திருக்குன்னு அப்படி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு தெருவுக்கு ஒருத்தருக்கு கேன்சர். ம். 4 பேருக்கு 4 வீட்டுக்கு ஒரு கேன்சர். ம். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு கேன்சர் அதிகமாயிருச்சு. நாளைக்கு வீட்டுக்கு ஒரு கேன்சர் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த மாசுனால. ம். அப்போ நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்ம பணத்த குடுத்துட்டு போறோமா, சொத்த குடுத்துட்டு போறோமா, இல்ல நோய குடுத்துட்டு நோய குடுத்துட்டு போறோமா அப்படின்னு பார்த்தா, நோயத்தையும் குடுத்துட்டு போறோம். ம். நமக்கு குடுத்துட்டு போற பணம் அந்த நோய்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கிற விதமா பயன்படும். ம். எதிர்கால சந்ததிக்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தூய காற்று, தூய நீர், தூய மண் வளத்தை குடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமா இருக்கும், வலுவா இருக்கும். நிச்சயமாக அத எடுத்து செல்வோம்.